Hi friends, welcome to Pepper and the Pan. இன்னைக்கு நம்ம Pepper and Panல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Oreo பிஸ்கட் இருக்கு இல்லையா அதை வச்சு எப்படி Oreo Choco ஐஸ்கிரீம் செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஜெனரல் நம்ம இந்த Oreo பிஸ்கட்டை பார்த்து என்ன பண்ணுவோம்? பார்க்கும்போது ஜாலியாக இருக்குல்ல. ஆனால் இப்போ இன்னைக்கு அதே Oreo பிஸ்கெட் வச்சு நம்ம வந்து ஒரு சாக்கோ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது செய்யறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 10 ரூபாய் Oreo பிஸ்கெட் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் ரஃபாக வரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஓரியோ வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ண போனோம்னா ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து ஊற்ற போகிறோம். ஊற்றுறேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றுறேன். எப்படி இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செமையா வேறு லெவல் இல்லை. இங்கே பாருங்கள் தெரியுதா? ஓகே, இவ்வளோ வந்து போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வந்து ஊற்றிட்டோம். இவ்வளோ வந்து நமக்கு வந்து போதும் பால். இப்போ என்ன பண்ணணும், இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமா. ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்து சுகரில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஓரியோ பிஸ்கெட்டில் நேச்சுரலாக அவங்களே எல்லாத்தையும் ஆடே பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. பட் நார்மலாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஓரியோ பிஸ்கெட்டோட கவர் இருக்குதுல்ல, அந்த கவரை தூக்கி போட்டிங்களா? இல்லை அந்த கவர் போய் தூக்கி போட்டிங்கன்னா எடுத்துன்னு வந்து வச்சுங்க. ஏன்னா அந்த கவரில் தான் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ணோம், அந்த கவரை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சு நம்ம அடுத்த ஓரியோ பிஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கவரில் வந்து அப்படியே பொறுமையாக அப்படியே கொஞ்சம் உள்ளே ஊற்றுங்க. அப்படிங்க பாருங்கள், அப்படியே பொறுமையாக அக்கா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஊற்றுங்க. பார்த்து கீழெல்லாம் விழுந்துற போது அப்படியே கொஞ்சம், ஏன்னா ஓரியோ பிஸ்கட் 2 பேக்கெட் தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். அவ்வளோதான் அப்படியே கொஞ்சமாக ஊற்றுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இதில் ஃபுல்லாக அதில் வந்து ஊற்றிட்டோம். ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அந்த ஸ்டிக்கு ஓகேங்களா, பழைய ஸ்டிக் அது இருந்தாலும், இல்லை வந்து கடையில் வந்து நமக்கு வந்து நிறைய ஸ்டிக் வைக்கும், ஐஸ்கிரீம் ஸ்டிக். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அதை அப்படியே அப்படியே உள்ளே சொருவிடுங்க. சொறி வச்சுட்டு இதை வந்து கொஞ்ச நாளில் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் ஓகேங்களா. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு, இல்லை வந்து வீட்டில் யாரும் கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு செய்யும் போது நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு போட்ட குச்சை சொறி வைக்காதீங்க, புது குச்சை வாங்கி சொறி வைங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அடுத்த டைம் நம்ம வீட்டுக்கும் வருவாங்க. இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் ஓகேங்களா. அப்படியே ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா 4 பால் பாக்கெட் இருக்குது. என்ன பண்ணுறோம், இந்த 4 பால் பாக்கெட்டுக்கு நடுவில் வைக்கிறோம். ஏன்னா இதுவும் மில்க் ப்ராடக்ட் தானே, அதில் வச்சுட்டு ஓகேங்களா. இப்படி கதவு மூட்டு நம்ம கதுவில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா வர்றாரு, அவங்ககிட்ட அப்படியே வேண்டிங்க, சாய்பாபா உள்ளே வச்சு ஐஸ்கிரீம் நல்லா வரணும், அது மாதிரி வேண்டிங்க. அது கண்டிப்பாக நல்லா வந்துடும் ஓகேங்களா. அப்படியே விட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு பாருங்கள், கெட்டி வரைக்கும் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓரியோ சாக்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு ஃப்ரிட்ஜுக்கே திறந்துக்குள்ளே பார்க்கலாம். வாங்க அப்படி நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜை வந்து திறக்க போகிறேன். உள்ளே நம்மளோட ஓரியோ பிஸ்கெட்டு சாக்கோ பார் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதை அவங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, வெயிலில் போய் வந்து வெளிச்சத்தில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோ நான் அந்த கவரெல்லாம் எடுத்துட்டேன். சூப்பர். என்னடா மேலே கொஞ்சம் இப்படி இருக்கேன்னு பாருங்கள். நான் நல்லா பார்க்கும்போது டேஸ்ட் அது நானே கொஞ்சம் கட்டி சாப்பிட்டேன். அதனால் வந்து ஏதோ உங்களுக்கும் அப்போ தான் டெம்டிங்காக தான் இருக்கும். எடுக்கும்போது நான் கொஞ்சம் கட்டி சாப்பிட்டேன், நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மேலே கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட் பேக்கெட், ஒரு 5 ரூபா பூஸ்ட் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5 ரூபா பூஸ்ட் பேக்கெட் எடுத்துக்கோங்க. 5 ரூபா பூஸ்ட் பேக்கெட் எடுத்துகிட்டு இப்படி மேலே அப்படியே லைட்டாக அப்படி மேலே அப்படியே தூவி விட்ருங்க. சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே செம்மையாக இருக்கும். மேலே ஃபுல்லாக அப்படி தூவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஓரியோ பிஸ்கெட் செய்யறதுக்கு அதிகமாக செலவாகாது. ஒரு 2 ஓரியோ பிஸ்கெட் வந்து எவ்வளோ, 10 ரூபா 10 20 ரூபா. இது வந்து ஒரு 5 ரூபா, மொத்தம் 25 ரூபாயில் உங்களுக்கு வந்து ரெண்டு சூப்பரான ஓரியோ சாக்கோ பார் ஐஸ்கிரீம் கிடைக்கும் ஓகேங்களா. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. தேங்க்ஸ் எவ்ரிவன், தேங்க்யூ, பை பாய்.